ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீக் ஃபுல்லாக கினோவாவில் புது புது ரெசிபீஸ் பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி இன்றைக்கி கினோவா வச்சு கீர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அதில் முந்திரி பருப்பு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நெய் வந்து குட் ஃபேட்டு, அதனால் டெய்லி 1 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், தப்பு கிடையாது. முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல், வேணும்னா சேர்க்கலாம். இப்போ முந்திரி பருப்பு ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் பம்கின் சீட் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். பம்கின் சீட் சில பேருக்கு பிடிக்காது, ஆனால் அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நெய்யில் வறுத்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது பாயாசம் செய்கிறோம்ல, அதில் கூட ஃப்ரை பண்ணி போட்டு சாப்பிட்லாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதையும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது இந்த நெய்யில் வந்து நான் கினோவா வந்து வேக வச்சுட்டு சேர்க்க போகிறேன். 1/2 கப் கினோவா சேர்க்க போகிறேன். இது வேக வைக்கிறதுக்கு வந்து கினோவாவை 1/2 hour ஊற வச்சுட்டு 1 கப் கினோவானா அதுக்கு 2 கப் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். அதுதான் வந்து ரேஷியோ. இப்போ நெய்யில் இந்த கினோவா சேர்த்துட்டு லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 கப் அளவுக்கு பால் சேர்க்குறேன். 1/2 கப் கினோவாக்கு 1 கப் பால் கரெக்டாக இருக்கும். அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெய்யில் கினோவா போட்டோன்னா அந்த கடாயில் ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது அது பாலும் கினோவாவும் ஒன்றா சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும். இந்த ப்ராசஸ்லாம் செய்யும் போது ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டே செய்யுங்க. ஒன்ஸ் அந்த கினோவாவும் பாலும் நல்லா ஒன்று சேர்ந்ததுக்கப்புறமா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த பாலை கொதிக்க விடலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பால் வந்து நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி பால் நல்லா கொதிக்கும் போது நான் வந்து 1/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்க்குறேன். 1/2 கப் கினோவாவுக்கு 1/4 கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். நான் போடுற வெல்லம் வந்து பாகு வெல்லம், அதனால டஸ்ட் எதுவும் இருக்காதுன்றதுனால அப்படியே நான் துருவி சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் வெல்லத்தில் டஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கரைச்சி அதை வடிகட்டி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 minutes கொதிக்கட்டும். ஏன்னா அந்த வெல்லத்தோட பச்சை வாசனை போகணும். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 minute நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும் போது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, ஏன்னா கீழே லைட்டாக அடி பிடிக்கும் பால் அப்படின்றதுனால. இப்போ நல்லா ஒரு 1 minute கொதிச்சதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி வச்ச முந்திரியும் பம்கின் சீடும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம லாஸ்ட்டில் சேர்க்கும் போது கீர் குடிக்கும் போது அந்த முந்திரிலாம் கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இப்போது சேர்த்து ஒரு 1 minute நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட கினோவா கீர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள்.